ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 17/3/2024 ஞாயிற்றுக்கிழமை, மங்களகரமான சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 4ஆம் நாள், உத்தராயணம், சுக்லபக்ஷம், அஷ்டமி, சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மீன லக்னம், இருப்பு 3 நாழிகை 50 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:22 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:53 மணி வரை மிருகசீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று இரவு 9:15 மணி வரை ஆயுஷ்மான், அதன் பின்பு சௌபாக்கியம். கரணம் இன்று மாலை 3:24 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை மற்றும் சுவாதி. இந்த இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்துக் கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சர்வேஸ்வரர் வழிபாடு ரொம்ப நல்லது. இந்த சர்வேஸ்வரர் வழிபாடுங்கிறது ஒரு தனியாவே ஒரு எபிசோட் போடலாம். அந்த அளவுக்கு பெரிய ஒரு சுவாமி. அந்த சுவாமியை பத்தி பேசுறதுனாலே நிறைய பேசிட்டு இருக்கலாம். அந்த வகையில் இந்த நரசிம்ம சுவாமி, சர்வேஸ்வரர் சுவாமி, இது ரெண்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 6 ரொம்ப விசேஷம். அவளை வணங்குறது. இந்த சாயந்தரம் ராகு காலத்துல சாயந்தரம் 4:30 6 மணி வரைக்கும் இந்த சர்வேஸ்வரர் வழிபாடு ரொம்ப விசேஷமான இது. கண்டிப்பா நீங்க அந்த சென்னையில இருக்கிறவா கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் போயிட்டு வாங்கோ. அங்க கண்டிப்பா சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெறுது. அது இல்லாதவா மற்ற ஊர்ல இருக்கிறவா எல்லா கோயிலையுமே நிறைய இடத்துல சர்வேஸ்வரர் இருக்கு. சர்வேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கோ. அப்படியும் முடியாதவா வீட்லயே 4:30 6 ரொம்ப உச்சிதமான காலம். இந்த காலத்துல நீங்க உங்க சுவாமி ரூம்ல ஒரு விளக்கு ஏத்திட்டு ஒரு 2 வாழைப்பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு சர்வேஸ்வரரை ஓம் ஸ்ரீ சர்வேஸ்வராய நமக அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லிட்டு சர்வேஸ்வரரை மனசார வழிபாடு பண்ணுங்கோ. கண்டிப்பாக உங்களோட முன்னேற்றம்னு பார்த்தீங்கன்னா வியக்கத்தக்க அளவுல கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய ஸ்ரீ சூரிய பகவான் வழிபாடும் உடல் ஆரோக்கியம் சிறப்படைய வழிவகுக்கும். அதே மாதிரி இன்னைக்கு அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான நாள். தேய்பிரை அஷ்டமி எப்படி விசேஷமோ அதே மாதிரி வளர்பிறை அஷ்டமியும் ரொம்ப விசேஷம். காலபைரவரை வழிபாடு பண்ண நம்மளோட உடல் ஆரோக்கியம் வளர்பிறை போல நல்லா இருக்கும். அதே மாதிரி எந்த விஷயமும் இப்ப சுபகாரியங்கள் அதெல்லாம் வளர்பிறை போல நமக்கு வளர்ந்துட்டே வரும். நல்ல ஒரு மனசுல சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும். அதனால வளர்பிறை அஷ்டமியில காலபைரவரை வழிபாடு பண்ண வளர்பிறை போல எல்லாமே வளர்ந்துட்டே வரும். சரியா? அதனால இன்னைக்கு நீங்க கண்டிப்பா காலபைரவரை மெழுகு தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்கோ. கண்டிப்பாக உங்களோட செல்வ நிலை உயரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் குரு, மிதுன ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, செவ்வாய் மற்றும் சுக்கிரன், மீனராசியில் ராகு, புதன் மற்றும் சூரியன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் தைரியம் அதிகரிக்கும் நாள். அற்புதங்க. எடுத்து போட்டு அத்தனை வேலையிலும் அருமையா செய்யுங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அற்புதமா இருக்குங்க. எதிர்பாராத ஒரு வருமானத்திற்கு வாய்ப்பு உள்ளது.
கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவது உங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை அருமையாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளை கவர்வதோடு மட்டுமல்லாமல் எதிர்பார்க்கும் சலுகைகளையும் அருமையாக பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் உங்களது முயற்சிகளின் பேரில் அருமையாக வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் தைரியம் ஊற்றெடுக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் உடன் பிறப்புகளின் வழியில் சில நன்மைகளை பெறுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு தைரியம் மிகும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவரவினால் உள்ளம் மகிழும் நாள். அதாவது 2 நாளா கொஞ்சம் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. வருமானம் வருதான்னு பார்த்தீங்கன்னா சரி, ஃபோன் மூலமா ஏதாவது கேட்டாலாவது ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறீங்க, அதுவும் இன்னும் ரிசல்ட்டு ஒன்றும் இல்லை. இழுபறி சரி போ அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு தனவரவு வந்து சேரும். இந்த 2 நாளா குடைச்சல் கொடுத்துறதெல்லாம் இப்ப சரியாயிடும். தனவரவு இருக்கிறதுனால உள்ளத்துல உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தாண்டவமாடும். நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா அற்புதம். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் சலுகைகளை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்வதால் புதிய முதலீடுகளை துணிந்து செய்து வெற்றி அடைவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வகையில் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபோடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஏன் அப்படின்னா இன்னைக்கு உங்களோட ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார். அதனால கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா சில நேரங்கள்ல ஒரு சங்கடமான சூழ்நிலையில வரலாம்ங்கிறதுனால கவனமா இருந்தா ரொம்ப விசேஷம். நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். இன்னைக்கு வரும்னு நினைப்பீங்க, கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. அமைதியா இருக்கும். கணவன் மனைவி அப்படின்னா விட்டு கொடுத்து போறது தான் ரொம்ப நல்லது. இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற பகைமை பாராட்ட வேண்டாம். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக சில மனக்குழப்பங்கள் வந்து சேரலாம். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை வேண்டும். புதுசா யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப விசேஷம். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் கோப்புகளை கவனமாக எடுப்பது நல்லது. அதாவது எந்த இடத்துல எடுத்தாலோ அந்த இடத்துல அதை அப்படியே ஃபைல் பண்ணிட்டு உள்ள வச்சிடணும் அந்த ஃபைலை. அப்பதான் உங்களுக்கு விசேஷமான பலன்கள் கிடைக்கும். இல்லைன்னா வீண் பழி வரலாம். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக செயல்படுவது நல்லது. நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை அவர்களை அனுசரித்து செல்வது அவசியம். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வரவை காட்டிலும் செலவுகள் கூடும் நாள். ஏன்னா இன்னைக்கு வருமானம் வருதோ இல்லையோ, டக்குன்னு செலவு மட்டும் அப்படியே அணிவகுத்து நின்று டான்ஸ் ஆடும். டாய்
வந்து பாராடே அப்படிங்கிற மாதிரி. அப்ப என்ன பண்ணணும், நீங்க கையிருப்பு கரையலாம், கவலைப்படாதீங்க. ஆனா கடன் வாங்குறத பத்தி யோசிங்க, அதுக்கப்புறம் வாங்கி செலவு பண்ணுங்க. நிதி நிலைமைன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் போகலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவதால் ஒரு விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் சிலருக்கு உறுதியாகலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் சிலருக்கு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்கிறதே என்ற கவலையுடன் செயல்படுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை கவனிப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேன்மைகள் உண்டாகும் நாள். அப்படி போடுங்க அருவால, சூப்பரா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. லைஃபை ஜாலியா எடுத்துக்கங்க, கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கங்க, அவ்வளவுதான். நிதி நிலைமைன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிறபடி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக அமையும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு நீடிக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு மேலதிகாரிகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். தொழில் வியாபாரம் மிகச் சிறப்பாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் எந்தவித குழப்பமும் இல்லை. உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் திடீரென சில சந்தோஷங்களை காண்பார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கும் நாள். ரொம்ப சந்தோஷம் தாங்க. ஏன்னா பொறுப்போடு இருந்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதை அப்படியே எடுத்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும். நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. உங்கள் தேவைக்கேற்றபடி வந்து சேரும். கணவன் மனைவி எப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வேண்டாம். உத்தியோகத்தில் உங்கள் ஆற்றல் தெரிய வரும். தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையும். கொடுக்கல் வாங்கல் எந்தவித பிரச்சனையும் இன்றி அமைதியாக செயல்படும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த இடைஞ்சல்கள் விலகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் நாள். சூப்பருங்க. ஏன்னா 2 நாளா ஏதோ ஒரு டென்ஷன், தேவையில்லாத படபடப்பு, ஒரு கிறுகிறுப்பு, என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற ஒரு சலிப்பு, இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. என்ன பண்றது, சந்திராஷ்டமம் எல்லாரையுமே தான் அந்த சந்திராஷ்டமம் படுத்தும். ஆனா நீங்க உஷாரா இருந்தீங்கன்னா நல்லது. வேற ஒன்றும் இல்லை, நீங்க ஓரளவுக்கு அப்படியே தப்பிச்சு வந்துட்டீங்க. இன்னைக்கு சந்திராஷ்டமம் விலகிறதுனால உங்களுக்கு சங்கடமும் விலக போறது, சந்தோஷமும் கிடைக்க போறது. நிதி நிலைமைன்னு பாத்தீங்கன்னா சூப்பர், நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒற்றுமை சிறப்பா இருக்கும். அந்த சலசலப்பு அதெல்லாம் போயிடுச்சு.
குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையும். கொடுக்கல் வாங்கல் எந்தவித குழப்பமும் இன்றி அருமையாக செயல்படும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த காலதாமதம் குறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான அடர் நீல நீர் ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது அப்படின்னாலே சங்கடங்களும் ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படின்னா கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த வாகன பயணங்கள்ல போறவாள்லாம் ரொம்ப கவனமா இருந்தா தான் ரொம்ப விசேஷம். இல்லைன்னா ரொம்ப அமைதி குறையலாம். அதே நேரத்தில் எடுத்துக்கொண்டு செல்லும் ஆவணங்களை சரிபார்த்து எடுத்துக்கோங்க. ஹெல்மெட் போட்டுக்க மறந்துடாதீங்க. ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா போலீஸ்காரா பிடிச்சிடுவா. பிடிச்சிட்டாள்னா ஃபைன் கட்டணும். இதெல்லாம் தேவையா? அதனால கவனமா இருக்கிறது ரொம்ப விசேஷம். நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வர்றதுக்கு காலதாமதம் ஆகலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையலாம் என்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனம் வைப்பது நல்லது. அதாவது அமைதியா இருந்துட்டு போங்களேன். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற பகைமை பாராட்ட வேண்டாம். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக சில இன்னல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது அவசியம். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை வேண்டும். புதுசா யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னா கவனமா இருக்கிறது ரொம்ப விசேஷம். கூடுமானவரை தவிர்க்க பாருங்கோ. உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வீண் மனக்குழப்பம் வந்து சேரலாம். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் உடல் சோர்வினால் அவதியுறலாம் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை அனுசரித்து செல்வது அவசியம். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறையை சேர்ந்த நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது அவசியம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான ரோஸ் நிற ஆடை அணிந்து ஹயக்ரீவரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். சூப்பருங்க. சந்தோஷமா இருந்துட்டு போங்களேன். ஒரு 2 நாளாவே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தீங்க. இன்னைக்கு சந்தோஷத்துக்கு குறைவில்லைங்கும் போது மகிழ்ச்சியோடு இருந்துட்டு போங்களேன். ரொம்ப விசேஷம் தானே. நிதி நிலைமைன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்க்கிறபடி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் கூடும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வரலாம். உத்தியோகத்தில் முன்னேற்றம் கூடும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் மிகச் சிறப்பான பாதையில் பயணிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் சில நன்மைகள் எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு வந்து சேரும். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறும் நாள். ரொம்ப விசேஷம் தானங்க. நல்லது தானே, நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு அற்புதமான ஒரு சில வாய்ப்புகள்லாம் கிடைக்க போறது. அதை நீங்க அருமையா உபயோகப்படுத்திட்டு வெற்றி அடைய போறீங்க. அதனால ஏன் நினைச்சதெல்லாம் அப்படியே அருமையா நிறைவேற்றிக்கங்க. சந்தோஷமா இருங்க. நிதி நிலைமைன்னு பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே ஓரளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெருசா பூதாகாரமா இருக்காது. குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றம் வந்து சேரும்.
தொழில் வியாபாரத்தில் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் இருக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் ஆற்றலுடன் இருப்பார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் நாள். மனசுல அப்படியே இந்த கோவிலுக்கு போகலாமா, அந்த கோவிலுக்கு போகலாமா, அதெல்லாம் பார்க்கலையே, இந்த ஊருக்கு போகலையே அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இன்னைக்கு வரும். அதை அற்புதமாக செயல்படுத்தி வெற்றி அடைவீங்க. அதன் மூலம் உள்ள தெளிவு கிடைக்கும், உடல் தெளிவும் கிடைக்கும். நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கிறபடி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஓரளவிற்கு சிறப்பாக அமையும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது பாசமழை பொழிவார்கள். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக செல்லும். கொடுக்கல் வாங்கலில் எந்தவித குழப்பமும் இல்லை. உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வீண் மனக்குழப்பம் வந்து சேரலாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளை பெறுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் பொறுப்போடு நடந்து கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த காலதாமதங்கள் குறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு ஆன்மீக விஷயங்களில் அதிக நாட்டம் கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தட்சாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உறவுகளின் மூலம் நன்மைகள் உண்டாகும் நாள். அப்படி போடுங்க. ஏன்னா என்னதான் நம்ம குடும்பத்தோட ஒட்டி உறவாடிக்கிட்டு இருந்தாலும் இந்த உறவுகள், உறவினர்கள், நண்பர்கள்னு அவங்க கொஞ்சம் அப்படி இப்படி வந்துட்டு போனாதான் நமக்கு ஒரு பலம், சந்தோஷம். செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தோஷம் நமக்கு மனசுல இருக்கும். நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க. இன்னைக்கு கணவன் மனைவி அற்புதமான ஒரு பாதையில் பயணிப்பார்கள். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் சிலருக்கு உறுதியாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படுவதால் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். சிலருக்கு பொன்பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு திடீரென ஒரு வெளியூர் பிரயாணம் உண்டாகலாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உறவுகளின் மூலம் சில நன்மைகளை பெறுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக செயல்படுவது உங்கள் மனதிற்கு ஆறுதலை அளிக்கும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.